தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் பேசப்போவது தமிழக மக்களை நோக்கித்தான், ஒரு கட்சியை நோக்கி அல்ல. ஆனால் ஒரு கட்சி சார்ந்த விஷயத்தை தான் நான் இங்கே பேசப்போகிறேன். என்னென்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் மீது வைக்கப்படுகின்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் குறித்து தான் இன்றைக்கு நான் பேசப்போகிறேன். கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய அவருடைய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது அவருடைய கருத்துக்களாக இருக்கட்டும், இதில் பல கொள்கை முரண்கள் இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சி குறித்து இங்கே வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் என்று பார்க்கும் பொழுது, முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் என்று பார்க்கும் பொழுது, அநாகரீகம் என்பது ஒரு பக்கம். அது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி எடுத்துட்டாலே அது அநாகரீகம்தான். தமிழக அரசியலில் நாம் சந்தேகமின்றி தயக்கமின்றி சொல்ல முடியும், தமிழக அரசியலில் அநாகரீகத்தை புகுத்தியது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அநாகரீகத்தின் உச்சமாக இருக்கக்கூடியவர்களை கொண்ட கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அதில் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வச்சுப்போம், சந்தேகத்திற்கு இடமே கிடையாதுன்னு வச்சுப்போம். கருணாநிதி துவங்கி ஸ்டாலின் என்று தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த உதவாநிதி வரையில் அதுதான் உண்மை. அதை ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சீமான் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றத பார்ப்போம். இதில் முதலானதை எடுத்துக்கொள்வோம். சீமான் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆடியோக்கள் அதை வெளியிடுகிறார்கள். இந்த ஆடியோக்களில் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை மிக மோசமாக திட்டிவிட்டார் அப்படின்றது தான் இவர்கள் சொல்லக்கூடியது. நான் கேட்குறேன், ஒரு தலைவர் தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட முறையில் அவருடைய கட்சிக்காரர்களுடன் பேசிக்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அது தனிப்பட்ட உரையாடல்கள் என்றே வைத்துக்கொள்வோமே. அது என்னவெல்லாம் பேசியிருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? தனிப்பட்ட விதத்தில் ஒருவருக்கு ஒருவர் திட்டிக்கொள்வது, வசைபாடிக்கொள்வது என்பதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். இதில் பேச வேண்டும் என்றால், திமுகவை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன், நாம் பதிவு பண்ணலை, சன் டிவி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கருணாநிதியுடைய நீண்ட நெடிய அறிக்கைகள் வரும். இந்த நீண்ட நெடிய அறிக்கைகள் வரும் பொழுது இந்த அறிக்கைகளை சன் டிவியில் சுருக்கி போட்டு விட்டார்கள் ஏனென்றால் கலாநிதி மாறன் அவர்களுக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருப்பார். அவர் அந்த பெரியவர் சொல்கிறதெல்லாம் மொத்தமாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு டைம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு நிமிடமும் காசு செய்து கொண்டிருக்கிறார்கள், காசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களால் கருணாநிதியின் நீண்ட நெடிய இந்த அறிக்கையெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. 7:30 மணி அவர்களுடைய செய்தி, அல்லது 8 மணி செய்தி என்றால் அந்த 8 மணி செய்தி 8:30 மணிக்கு முடிய வேண்டும் என்றால் அந்த 8:30 மணிக்கு முடிகின்ற அந்த தருணத்திற்குள்ளாக பல விஷயங்களை அவர்கள் உள்ளடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கருணாநிதியின் அறிக்கை என்பதனை 2 வரிகள் 3 வரிகள் என்று சுருக்கிவிட வேண்டிய அவசியம் இருந்தது. அப்படி சுருக்கிவிட்டால் அடுத்த நாள் காலையில் நியாயமாக கருணாநிதி யாரை அழைத்து வசைபாடி இருக்க வேண்டும்? ஏண்டா ராஸ்கல், என்னுடைய அண்ணா அறிவாலயத்தில் என்னுடைய பணத்தின், அதாவது கட்சியுடைய பணத்தை மூலதனமாக வைத்து துவங்கப்பட்ட உன்னுடைய சேனலில் நீ என்னுடைய அறிக்கையை போடுவதற்கே நீ யோசிக்கிறியா? அப்போ அந்த அளவுக்கு அந்த 3 நிமிடம் 4 நிமிடம் வரக்கூடிய வருவாயை கூட எனக்காக நீ விட்டுத்தர தயாராக இல்லையா என்று கேட்க வேண்டியது யாரை பிடித்து? கலாநிதி மாறனுடைய சட்டையை பிடித்து கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கருணாநிதி என்ன செய்வார் தெரியுமா? அதிகாலை 4 மணிக்கு சன் டிவி ஊழியர்களை அழைத்து அவர்களை மிக தரக்குறைவாக மிக மோசமான வார்த்தைகளில் அர்ச்சிப்பார். இப்போ நம்முடைய கேள்வி, அன்றைக்கு நீ உன்னுடைய நாகரிகம் எங்கே சென்று விட்டது? சரி, இதையெல்லாம் விட்டுடுவோம், கருணாநிதியை பற்றியே வருவோம். கருணாநிதி ஒரு முறை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். 2011 தோல்விக்கு பிறகு தன்னை அழகிரி ஒரு முறை சந்தித்ததாகவும், சந்தித்த பொழுது மிக அநாகரிகமாக தன்னிடம் நடந்து கொண்டதாகவும், தன்னை வசைபாடியதாகவும், மிக தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும், ஸ்டாலின் குறித்து சில விஷயங்களை சொன்னதாகவும் என்றெல்லாம் அவர் அந்த ப்ரெஸ் மீட் இருக்கும். நம்முடைய கேள்வி, உன் குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு, உன் குடும்பத்திலேயே இவ்வளவு மோசமாக தரக்குறைவாக அநாகரிகமாக நடந்து கொள்பவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு, உங்கள் கட்சியிலேயே இருக்கக்கூடிய மேடைகளோறும் பேசக்கூடிய அநாகரிகமான வசவு வார்த்தைகள் எல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத வசவு வார்த்தைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு, அந்த மாதிரி பேசக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு நீ சீமானை பற்றி பேசுவது நகைச்சுவையாக இல்லையா? நகைச்சுவையும் கடந்து நகைமுரணாக இல்லையா? அதில் இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. சீமான் 20 லட்சம் 25 லட்சம் காரில் செல்கிறார். சரி,
சீமான் கட்சிக்காரர்கள், அபிமானிகள், கடல் கடந்து வாழக்கூடியவர்கள், இப்படின்னு நிறைய பேர் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். இதையெல்லாம் தமிழ் உணர்வு, தமிழன் என்று பேசி அவர் வாங்குகிறார் என்றே வைத்துக்கொள்வோம். அதே தமிழ் உணர்வு, தமிழன் என்று பேசி காசு வாங்கி கட்சியை வளர்த்தவர்கள் தானே நீங்கள். இன்றைக்கு உங்களுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எடுத்துக்கொள்வோம். ஸ்டாலின் பயணிக்கின்ற அந்த கார் 4.5 கோடி பெருமானம். அந்த 4.5 கோடி பெருமானம் உள்ள கார் யாருடைய பெயரில் இருக்கிறது? ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் ஆரம்பித்திருக்கின்ற நிறுவனத்தின் பெயரில் இருக்கிறது. இந்த நிறுவனம் என்ன தொழில் செய்கிறது? எப்படி அந்த நிறுவனம் துவங்கிய 2-3 ஆண்டுகளில் 4.5 கோடி கார் வந்தது? உன்னால் கேட்க முடிந்ததா? உன்னுடைய உழைப்பால், உன்னுடைய பணத்தால் வளர்ந்த கட்சி தானே அது. அந்த கட்சியை ஒரு குடும்பத்திற்கு, அதாவது கருணாநிதியுடைய ஆக்டோபஸ் குடும்பம், அந்த ஆக்டோபஸ் குடும்பத்தில் ஒரு பிரிவான ஸ்டாலினோட குடும்பத்திற்கு இன்றைக்கு அந்த திமுக என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் சுயமரியாதையும் சேர்த்து அடமானம் வைத்திருக்கிறீர்களே, இன்பநிதி வரைக்கும் காவடி எடுத்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் கேட்க வேண்டியது, எங்கிருந்து ஸ்டாலினுக்கு அந்த பணம் வந்தது? ஸ்டாலின் குடும்பம் என்ன தொழில் செய்தது? கேட்டீர்களா? இன்று வரையில் மூலப்பத்திரம் முரசொலி அறக்கட்டளை அது எப்படி உதயநிதி கைக்கு போனது? இந்த உதவாநிதி எப்படி இந்த முரசொலி அறக்கட்டளைக்கு தலைவரானார்? என்ன தகுதியில் ஆனார்? கேட்டீர்களா? இந்த முரசொலியுடைய மூலப்பத்திரம், அதாவது இது பஞ்சமி நிலத்தில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வைத்த பொழுது நாங்கள் அதை நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம் என்று சொன்னீர்களே, நீதிமன்றத்தில் இதுவரையில் நீங்கள் மூலப்பத்திரத்தை சமர்ப்பித்தீர்களா? அறிவாலயத்தை எடுத்துக்கொள்வோம். அண்ணா அறிவாலயம், அது 1986 கட்டி முடித்தீர்கள். திரள் நிதி தான். நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீர்களே சீமான் திரள் நிதி திரட்டுகிறார் என்று, அதே போல திரள் நிதி திரட்டித்தான் அந்த அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டது. அப்படியாக கட்டப்பட்ட அண்ணா அறிவாலயத்தில் திறப்பு விழா நடந்த பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? திறப்பு விழாவில் மதுரை ஆதீனத்தை அமர்த்தினீர்கள். பல தலைவர்கள் இருந்தார்கள், அங்கே மதுரை ஆதீனமும் இருந்தார். அந்த மதுரை ஆதீனத்திடமிருந்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? எங்களுடைய கட்சிக்காக, கட்சி வளர்ச்சிக்காக, அதுவும் இந்த அண்ணா அறிவாலயத்தை நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோம், எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டீர்கள். அதில் மதுரை ஆதீனம் நிறைய நகைகளை அணிந்திருக்கிறார், அதில் ஏதாவது எங்களுக்கு தரலாமே என்று வாய்விட்டு கேட்டார் கருணாநிதி அதே மேடையில். அப்படி ஒரு அதிகார பிச்சையை கருணாநிதி எடுத்த பின்னர் மதுரை ஆதீனம் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய விரல்களில் இருந்த மோதிரத்தை எல்லாம் கேட்டி கொடுத்தார். ஒரே ஒரு மோதிரத்தை மட்டும் வைத்து கொண்டார், அது பட்டத்து மோதிரம். ஆதீன பட்டத்திற்கு இருக்கக்கூடிய காலங்காலமாக வரக்கூடிய அந்த மோதிரம் கருணாநிதி விட்டாரா? அதையும் சேர்த்து கேட்டார். அதை மட்டும் ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க போய் அவர் வேறு வழி இல்லாமல் கூனி குறுகி அந்த மோதிரத்தையும் கொடுத்தார். நான் கேட்கிறேன், ஆதீனத்தாரின் சொத்து என்பது அந்த பக்தர்கள் பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக, அது திருஞான சம்பந்தர் காலத்திலிருந்து வரக்கூடியவை. அவைகள் வெறும் பொருள் மட்டுமல்ல, அவைகள் அந்த வரலாறின் அடையாளம். இதை எடுத்துக்கொண்டு போய் இந்த காலிப்பயல்கள் நடத்தக்கூடிய ஒரு கட்சிக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இப்படியெல்லாம் அதிகார பிச்சை எடுத்து வாங்கி கொண்ட பணத்தில் நடந்து கொண்டிருப்பது தானே உன்னுடைய கட்சி. கட்சியை விட்டுருங்க, உன் கட்சி பேரில் ₹1 சொத்து கிடையாது. நீ கேட்குறையே, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பாக்கியராசன் என்பவர் பேரில் அந்த ராவணன் குடில் என்கிற அந்த கட்டிடம் எப்படி வந்தது? அது என்ன பெரிய கட்டிடமா? நீ பார்த்திருக்கிறாயா அதை? நான் 2010 அந்த கட்டிடத்தை பார்த்திருக்கிறேன். அந்த இடத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். 2010 நான் செல்லும் பொழுது அங்கே நம்ம இடுமாவனம் கார்த்திங்கிற நண்பர் தான் அங்கே இருப்பார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய உடைகளே நான் பார்த்தது, அங்கே இருக்கக்கூடிய உடைகளே பார்த்திங்கன்னா ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. அங்கேயே தங்கி அங்கேயே இருப்பார். அந்த ராவணன் குடில் என்ற கட்டிடம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்பொழுது கீழ்மாடத்தில் 2, 3, 4 ரூமு, மேலே 2 ரூம். அந்த மேலே இருக்கக்கூடிய 2 ரூமில் தான் ஒரு ரூமை இவங்க 4 கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இவங்களே தங்கிக்கிட்டு இருப்பாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பாழடைந்த இடமாகத்தான் அது இருந்தது. அதை நீ இந்த அளவுக்கு கூர்ந்து கவனித்து அது யார் பெயரில் இருக்கிறது? நான் கேட்குறேன், அண்ணா அறிவாலயம் யார் பெயரில் இருக்கிறது? முரசொலி கட்டிடம் யார் பெயரில் இருக்கிறது? உன்னால் சொல்ல முடியுமா?
திமுக பெயரில் ₹1 சொத்து இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். திமுகவுடைய சொத்துக்கள் எல்லாம் அறக்கட்டளைகளில் இருக்கிறது. இந்த அறக்கட்டளைகளில் அறங்காவலர்கள் யார் என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? கேள்வி கேட்டிருக்கிறாயா? நீ உன் சுயமரியாதையை தடுத்ததா? பாக்யராஜன் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரையில் அந்த கட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், நீ சொல்லு, சபரீசன் எப்பொழுதிலிருந்து இந்த கட்சிக்குள் வந்தார்? அவருக்கு எப்படி அந்த மாளிகை ஈசிஆரில் கட்டப்பட்டது? அவர் எப்படி திமுக அறக்கட்டளைக்குள் நுழைந்தார்? பதில் சொல்ல முடியுமா? திமுகவை சேர்ந்த உழைத்த ஒரு தொண்டன் இந்த கட்சியின் அலுவலகத்தில் சொந்தம் கொண்டாட முடியுமா? நீ குறைந்தபட்சம் அந்த கேட்டை தாண்டி உள்ளே செல்ல முடியுமா? நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் ஏன் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லட்டோமா? ஏனென்றால் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள், உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமா, நீ பேசக்கூடிய ராவணன் குடில் என்பது அவர்கள் ஆதாரத்துடன் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் கடன் வாங்கித்தான் அந்த கட்டிடத்தை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நான் கேட்கிறேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொள்வோமா, திருமதி ஜானகி அம்மையார் அவருடைய சொந்த உழைப்பில் அவர் கலைத்துறையில் இருந்த பொழுது அவர் சம்பாதியத்தில் வாங்கிய அந்த இல்லத்தை அப்படியே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தானமாக கொடுத்தார். அந்த இல்லம்தான் இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகை. அதுதான் இன்றைக்கு அந்த கட்சியுடைய தலைமை கழகம். அதே போல் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கொள்வோமா, அவர்கள் தாப்பாண்டியன் காலத்திலிருந்து நான் சொல்வது, அவர்கள் உண்டி குலுக்கினார்களோ பிச்சை எடுத்தார்களோ எப்படியோ சேமித்து அவர்கள் அந்த அலுவலகத்தை கட்டினார்கள். அதிலிருந்து 2 கட்டிடங்கள் தள்ளிதான் கமலாலயம். கமலாலயத்தையும் முறைப்படி கிரயம் செய்து முக்தா ஸ்ரீனிவாசன் குடும்பத்திலிருந்து வாங்கியது. அன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தை விலையை கொடுத்து அந்த கட்சி வாங்கியது. அது யார் பெயரில் இருக்கிறது? கட்சி பெயரில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் யார் பெயரில் இருக்கிறது? கட்சி பெயரில் இருக்கிறது. எம்ஜிஆர் மாளிகை யார் பெயரில் இருக்கிறது? கட்சி பெயரில் இருக்கிறது. உன் கட்சியுடைய அலுவலகம் யார் பெயரில் இருக்கிறது தெரியுமா? நீ கேட்டிருக்கிறாயா? யாருடைய பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறாய் என்று கருணாநிதியை பார்த்து நீ கேட்டிருக்கிறாயா? யாருடைய பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறாய் என்று நீ சபரீசனை பார்த்து கேட்க வேண்டும் என்று ஸ்டாலினை கேட்டிருக்கிறாயா? அவர்களிடமெல்லாம் கேட்க முடியாத கேள்வியை இன்றைக்கு நீ சீமானை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். 20 லட்சம் காரில் செல்கிறார் என்று. நான் கேட்கிறேன், 20 லட்சம் காரில் போறாருன்னு வச்சுப்போமே, 35 லட்சம் தொண்டர்கள் அல்லது 35 லட்சம் வாக்காளர்கள், சரி 6 லட்சம் தொண்டர்கள்னு வச்சுப்போம். இந்த 6 லட்சம் தொண்டர்கள் தலா ₹3 தருகிறார்கள். 18 லட்சம் அதில் கார் வாங்கிவிட்டார். நீ சொல்லு, உனக்கு எங்கிருந்து இவ்வளவு சொத்துக்கள் வந்தது? 1.5 கோடி திமுக தொண்டர்கள் கொடுத்ததெல்லாம் திமுக பெயரில் இருக்கிறதா? அப்போ வெளிப்படைத்தன்மை உன்னிடத்தில் இல்லை என்கிற பொழுது மற்றவர்களை எப்படி அசிங்கப்படுத்துகிறாய்? கூச்சமே இல்லாமல் அசிங்கப்படுத்துகிறாயே, எப்படி அசிங்கப்படுத்த முடிகிறது உன்னால்? இதற்கு பெயர் தான் அக்மார் கருணாநிதித்தனம்னு சொல்கிறேன். சீமானை எடுத்துக்கொள்வோம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவருடைய கட்சியை எவ்வளவோ சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் நடுவில் நடத்தி இருக்கிறார். இல்லை என்று மறுக்க முடியுமா? இதுவரையில் சந்தித்த தேர்தல்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேர்தல் சந்தித்திருப்பார். நீ எத்தனை தேர்தலை திமுக உருவானதற்கு அப்புறம் எத்தனை தேர்தலை நீங்கள் தனியாக சந்தித்தீர்கள் சொல்வதற்கு தயாரா? முதல் தேர்தல் நீங்கள் இரவலாக வாங்கினீர்கள் சின்னத்தை. எங்கிருந்து வாங்கினீர்கள்? அந்த சின்னத்தை நீங்கள் டாய்லர்ஸ் பார்ட்டி உழைப்பாளர் கட்சியிடமிருந்து வாங்கினீர்கள். சூரியன் சின்னம் என்பது உங்களுக்கு வன்னியர்கள் போட்ட பிச்சை. அதற்கு பின்னர் நீங்கள் என்ன செய்தீர்கள்? 62 ராஜாதியுடன் இணைந்து கொண்டீர்கள். அதற்கு பின்னர் 67 மெகா கூட்டணி. அதன் பின்னர் எப்பொழுது நீங்கள் தனியாக நின்றீர்கள்? ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து இன்று வரையில் அத்தனை தேர்தல்களிலும் தனியாக நிற்கிறார். கட்சிக்கு மிகப்பெரிய பின்புலம் எல்லாம் கிடையாது. மக்களை சந்திக்கிறார், மக்களிடம் சென்று அவருடைய ஆதங்கத்தை கொட்டுகிறார். இந்த மண்ணிற்காக நான் வாழ்கிறேன், இந்த மண்ணிற்காக நான் பரப்புரை செய்கிறேன், இந்த மண்ணின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்கிறார். அதை மக்கள் நம்புகிறார்கள், அதனால் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். கட்சி கட்டமைப்பு என்பதனையும் கடந்து
கிட்டத்தட்ட 8% வாக்குகளை இன்றைக்கு பெற்று உயர்ந்து நிற்கிறார். எப்பொழுது அவர் அரசியலில் இருந்தார்? கருணாநிதி இருந்த பொழுது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது, விஜயகாந்த் கோலோச்சி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுதுதான் அவரும் நுழைகிறார். இவர்களெல்லாம் எடுத்துத்தான் அவரும் களத்தில் நிற்கிறார். இப்படி களத்தில் நின்று அன்றைக்கு வேட்பாளர்களாக நின்றவர்கள் அந்த ஒரு வேட்பாளர் என்று சொல்லும் பொழுதே எத்தனை நக்கல் நையாண்டிகள் செய்திருக்கிறார்கள். அவர்களை மீடியாவே எத்தனை செய்திருக்கிறது. எல்லாம் சாதாரண பின்புலத்தம் கொண்ட அவர்களுடைய தம்பி தங்கையர்கள் தான். அவர்கள் தான் நின்றார்கள், துணிந்து நின்றார்கள். நீ 100 ஓட்டு போடு பரவாயில்லை, நீ 50 ஓட்டு போடு பரவாயில்லை என்று தான் நின்றார்கள். ஒரு காலத்தில் கிண்டல் செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு மதித்து அவர்களை வரவேற்கிறார்கள் மக்கள். இது அவர்களாக அவர்களுடைய உழைப்பில் ஏற்படுத்தி கொண்ட செல்வாக்கு. மறுக்க முடியுமா? நீ எனக்கு வேற ஒரு கட்சியோட பிடிப்பு இருக்கலாம், என்னை கேட்டால் நான் அதிமுக என்பதை நான் துணிந்து சொல்வேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அதிமுகவுக்கு தான் ஆதரவு அளிப்பேன் என்பதனை சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையோ தடங்களோ கிடையாது. ஆனால் நான் நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ளும் பொழுது கருத்தியல் ரீதியாக நாங்கள் பேசிக்கொள்வோம், விவாதித்துக் கொள்வோம். நான் ஒரு கருத்தை வைப்பேன், அவர்கள் ஒரு கருத்தை வைப்பார்கள், அது எதிர்கருத்துக்களாக இருக்கும். இப்படி விவாதித்துக் கொள்வோம். உங்களைப் போல அசிங்கம் பிடித்து தனிப்பட்ட விஷயங்களை முன்வைத்து இங்கே அரசியல் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த கேவலத்தை நீங்கள் காமராஜருக்கு எதிராக வைத்ததிலிருந்து ஆரம்பித்து, எம்ஜிஆருக்கு எதிராக வைத்ததிலிருந்து ஆரம்பித்து, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வைத்ததிலிருந்து ஆரம்பித்து, விஜயகாந்திற்கு எதிராக வைத்ததிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு சீமான் வரையில் தொடர்கிறீர்கள். நாளைக்கு விஜய்க்கும் இதான் நடக்கப் போகிறது. இப்படித்தான் உங்களுடைய அசிங்கமான அரசியல் அரங்கேறும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இதுதான் உங்களுடைய கேடுகட்ட கேவலமான வரலாறு. உங்களுக்கு உண்மையிலேயே துணிச்சல் இருந்தால் சீமானை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள். அதை விடுத்து அவர் திரள் நிதி திரட்டுகிறார். நிதி திரட்டாமல் நடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியை எனக்கு காட்டுங்க. உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளில் நிதி திரட்டாமல் இயங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி காண்பி பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சி என்றால், ஒரு இயக்கம் என்றால் நிதி திரட்டுதல் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம். அதை சீமான் செய்தால் தவறு. ஆனால் நீ நிதி திரட்டி கொண்டு போய் கொடுத்து அது கருணாநிதி குடும்பம் அடித்து கொண்டு போனால் அது நியாயம், அது சமூக நீதி என்று வெட்கம் இல்லாமல் பேசுகிறாயே. நீ எல்லாம் என்ன திங்கிற? உனக்கெல்லாம் சூடு சொரணையே இருக்காதா? உன்னுடைய அறச்சீற்றம் என்பது எதற்காக சீமான் மீது விழுகிறது? அது அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரை பார்த்து கேட்டுக்கொள்வார்கள். உனக்கு என்ன வந்தது? உன்னுடைய கட்சியில் உன்னால் கேட்க முடிந்ததா? தயக்கமின்றி என்னால் சொல்ல முடியும். நான் ஆதரிக்கின்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி கணக்கு என்பது அந்த கட்சியுடைய பொருளாளர் என்பவர் அதை பொறுப்பாளராக வைத்திருப்பார். அதை கடந்து அந்த கட்சி கணக்கு என்பது வேறு எந்த தனிப்பட்ட குடும்பத்திற்கும் செல்லாது. ஆனால் உன்னுடைய கட்சி கணக்கு என்பது எங்கே செல்கிறது சொல்ல முடியுமா? 2016 தேர்தல் கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு காண்பித்த வரையிலே நான் சொல்கிறேன். நான் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் கணக்கு காண்பித்ததை தான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்தில் 100 கோடிக்கு மேலாக நாங்கள் செலவு செய்தோம். எதன் மூலமாக செலவு செய்தோம்? ஒரு நிறுவனத்தின் மூலமாக செலவு செய்தோம். எது அந்த நிறுவனம்? OMG என்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் ஏன் கட்சிக்காரன் பெயரில் இல்லை? ஏன் உன் குடும்பத்தின் பெயரில் இருந்தது? எதற்காக சபரீசன் அதை தலைமை தாங்கினார்? எதற்காக சுனில் என்கிற நபர் அதில் தலைமை தாங்கினார்? இதையெல்லாம் பேசுவதற்கு நீ தயாரா? கட்சி செலவு செய்கிறது, கட்சி பிரச்சாரத்திற்காக செலவு செய்கிறது. அந்த போஸ்டர் அடிக்க வேண்டும், பேனர் வைக்க வேண்டும். இதற்கான செலவுகளை கூட நீ OMG என்கிற நிறுவனத்தை வைத்து செய்வாய். அந்த நிறுவனமும் கூட உன் குடும்ப நிறுவனமாக இருக்க வேண்டும். கட்சி தேர்தலுக்காக செலவு செய்கின்ற அந்த செலவில் கூட கட்சி தொண்டன் பயனடையக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஈன புத்தி கொண்டவர் தானே நீங்கள். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு நீங்கள் சீமானை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சீமான் 2.5 லட்சம் வாடகை கொண்டிருக்கின்ற வீட்டில் இருக்கிறார். சரி, உனக்கு எங்கே எப்படி வந்தது செனட் ஆஃப் ரோடு வீடு? ஸ்டாலின் உழைத்து சம்பாதித்ததா? ஸ்டாலின் குடும்பத்தினர் உழைத்து சம்பாதித்ததா? சன் டிவி என்கிற குடும்பத்தை திமுகவுடைய முதலீட்டை வைத்து சன் டிவி என்ற குடும்பம் கொழித்தது என்பதை தவிர்த்து
கருணாநிதி குடும்பத்தில் உழைத்து சம்பாதித்தார்கள் என்று யாராவது ஒருவரை நீ காட்ட முடியுமா? இவர்கள் உழைத்து தான் சம்பாதித்தார்கள் என்று உன்னால் காண்பிக்க முடியுமா? கருணாநிதி வசனம் எழுதி சம்பாதித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கோல்மால்புர வீடை விடுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பறந்து விரிந்த சொத்துக்கள் இதெல்லாம் கருணாநிதி குடும்பத்தில் இருப்பவர்கள் உழைத்து சம்பாதித்ததா? எல்லாம் உன் கட்சி பணம். உன் கட்சிக்கு என்று நிதி இருக்கிறதா? அப்படி என்றால் இதையெல்லாம் கேட்க வேண்டிய நீ, உன் பகுத்தறிவு என்பது இதையெல்லாம் தான் கேள்வி கேட்க வைத்திருக்க வேண்டும். கேள்வி கேட்க வைத்ததா? அதை விடுத்து மாறாக சீமான் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சீமானை தனிப்பட்ட விதத்தில் தாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், அவர் என்ன உங்கள்கிட்ட உன்னுடைய கட்சியுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு போனாரா? உனக்கு உன்னுடைய தொண்டன் கொத்தடிமை சாசனம் கொடுத்து விட்டான், இன்பநதி வரையில் காவடி எடுப்பான், அவன் கொட்டுவான். உன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்டந்தோறும் சென்று அடித்து பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள். செம்மண் முதல் ஆத்து மண் வரை எதையும் விடாமல் அடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொட்டுவதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இருக்கிறார்கள். அவருக்கு அவருடைய அபிமானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிறார்கள், அவர்கள் உழைக்கிறார்கள். உன் தொண்டனை போல பிரியாணி கடையிலையும் பஜ்ஜி கடையிலையும் அடித்து பிடுங்கவில்லை. அவர்கள் உழைக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் அதை அனுப்புகிறார்கள். அவர்கள் சேமித்து அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையானது போக அவர்கள் அந்த கட்சிக்கு அனுப்புகிறார்கள். உனக்கு ஏன் வலிக்கிறது? உன்னை தவிர வேறு யாரும் இங்கே அரசியல் செய்யக்கூடாதா? உன்னை தவிர வேறு யாரும் இங்கே அரசியல் கட்சி வைத்திருக்கக்கூடாதா? உன் பிரச்சனை அதுவல்ல. உன் பிரச்சனை என்னென்றால் தமிழன் என்று நீ ஏமாற்றி கொண்டிருந்தாய். உன்னுடைய அந்த ஏமாற்று வேலையை சீமான் தமிழுணர்வு என்பதனை தனியாக பிரித்து கொண்டு செல்கிறார் என்கிற பொழுது உனக்கு உன்னுடைய அடித்தளமே காலியாகும் என்கிற பயம்தான். அதனால்தான் நீ இந்த தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுகிறாய். நீ மக்கள் நலன் கருதி ஒரு கட்சியை நடத்தியிருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்றைக்காவது அதிமுக இப்படி பயந்து பார்த்திருக்கிறாயா? இது போன்ற தரம் தாழ்ந்த தாக்குதல்களில் அவர்கள் ஈடுபட்டு பார்த்திருக்கிறாயா? ஏன் அவர்கள் செய்வதில்லை? ஏன் நீ வைத்திருப்பது போல சுபவி போன்ற ஆஸ்தான அல்லக்கைகளை விட்டு தாக்குதல் நடத்துவதில்லை? ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் மக்கள் நலன் மட்டுமே. அதனால் அவர்கள் இதற்கெல்லாம் பயப்படுவதில்லை. யார் வந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அஞ்சுவதென்று யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அவர்களுடைய தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உன்னை போல தொடை நடுங்கிகளை கொண்ட கட்சி அல்ல அதிமுக. அதனால் அவர்கள் அதை கையில் எடுப்பதில்லை. இது போன்ற சில்லறைத்தனங்களை எல்லாம் கையில் எடுப்பதில்லை. இனிமேலாவது உன் கட்சியில் இருக்கக்கூடிய அவலம், உன் கட்சியே ஒரு அவலம். தமிழ்நாட்டை பிடித்த சனி உன் கட்சி, தமிழ்நாட்டை பிடித்த புற்றுநோய் உன் கட்சி. ஆனால் நீ அந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்று உன் தலையில் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீ கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று உன் தலையில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்பநதி மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வர ஒரு நிதி வந்தால் அதற்கும் கூவ வேண்டும் என்று உன் தலையில் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை செய்துவிட்டு போ. மற்றவர்களை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவதை நிறுத்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.